ஹாப்பி டுடே. நீங்கள் எல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும்னு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். நான் வெள்ளிக்கிழமை லக்ஷ்மி பூஜை பண்ணுவேன். அந்த லக்ஷ்மி பூஜை பண்ண மஞ்சக்கிழங்கு தான் இங்கே காமிச்சிட்ருக்கேன். மஞ்சக்கிழங்கு என்ன பண்ணணும்னு எனக்கு ஃபஸ்ட்டு ஐடியாவே இல்லை. அப்போ அம்மா தான் சொன்னாங்க, அது வெயிலில் காய வச்சு நல்லா மில்லில் போய் பொடிச்சிட்டு வந்துடுவோம், நம்ம சாமி ரூமுக்கு எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம், அதே போல் வெஜிடேரியன் ஃபுட்டு கிச்சனில் சமையல் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப நாளாச்சு காய வச்சது, இருந்தாலும் நான் கொஞ்சம் தடக்கணும், அதனால் சோம்பேறித்தரப்பட்டே உட்காந்துட்டு இருந்தோம். அப்புறம் தான் நேற்று லீவாக இருந்துச்சு ஹஸ்பண்டுக்கு, இதுதான் சான்ஸு சொல்லிட்டு ரேஷன் கடையிலேருந்து வாங்கின கோதம்பு கொஞ்சோண்டு இருந்துச்சு, மல்லி கொஞ்சோண்டு இருந்துச்சு, அது எல்லாமே ஹீட் பண்ணி வச்சுருந்தேன். அதனால் அவர் லீவ் இருக்கனால கையோடு கூட்டு போனால் தான் வேலையாகும்னு கூட்டு போய் மில்லில் பொடிச்சு வந்தாச்சு. கடையில் வாங்கின மஞ்சத்தூளுக்கும் மல்லித்தூளுக்கும் நம்ம பொடிச்சிட்டு ஒரிஜினலாக பொடிச்சிட்டு வந்த மஞ்சத்தூளுக்கும் மல்லித்தூளுக்கும் எனக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட் தெரிஞ்சுது. இனி எனக்கு அப்படி தோணுதான்னு தெரியலை, ஆனால் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக தான் இருந்துச்சு. எல்லோ கலராக உங்களுக்கு வீடியோவில் தெரியும் மஞ்சத்தூள், ஆனால் எல்லோ இல்லை, ஒரு ரெட்டிஷாக இருந்த எல்லோ தான் இருந்தது. ஃபேஸில் போட்டுறாதீங்க சொல்லி தான் அவங்க அமைச்சு விட்டாங்க. இல்லை கிச்சனில் தான் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு தான் நான் வாங்கிட்டு வந்தேன். மல்லித்தூளும் பாருங்கள், நம்ம கடையில் வாங்குறது ஒரு திருப்பாக இருக்கும், ஆனால் இது ரொம்ப ஸ்மூத்தாக நைஸாக இருந்துச்சு. ஒரு விதமாக கோதம்பும் பொடிச்சு வச்சாச்சு. இது காய வச்சு ஒரு 3 வாரம் இருக்கும், ஆனால் இப்போ தான் அதுக்கு முகூர்த்தம் வந்திருக்குன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு நாள் ஆயிடுச்சு எல்லாமே செஞ்சு வச்சுட்டு. அந்த வேலை முடித்து நேரம் போனது பூ மார்க்கெட்டுக்கு தான். காலையில் பூ மார்க்கெட்டு போய் பூ வாங்கிட்டு வந்தால் என்னன்னு தெரியலை, கொஞ்சம் டேமேஜான பூ மாதிரி தெரியுது. அதனால தான் கொஞ்சம் மத்தியானம் ஆகட்டும்னு மத்தியானம் தான் பூ மார்க்கெட்டில் போயிட்டு வந்து ஃப்ரண்ட் டோரில் சொஸ்தி எல்லாம் வரைஞ்சி ரெடி பண்ணி வச்சாச்சு. பூ மார்க்கெட்டில் வாங்கின பூவு தான் இது. ஜாமந்தி கிடச்சிருச்சு, ரோஸு கிடச்சிருச்சு. நான் இப்போ பூவு இல்லாமல் சாமி கும்பிட்றது என்னால் யோசித்து கூட பார்க்க முடியல. எனக்கு கம்பல்சரியாக சாமி கும்பிட்றதுக்கு பூ வேணும். இதில் பிரம்ம முகூர்த்த விளக்கு வேறு வச்சிட்ருக்கோம், அதனால் என்ன இருந்தாலும் பூ இல்லாமல் என்னால் இருக்க முடியாது. இங்கே வந்து தான் சாமிக்கு பூ வைக்கிறோம். கேரளாவிலேயே நாங்கள் பூ வச்சு பூக்கலந்தான் உருக்குவோம் ஓணத்துக்கு. எப்படியோ பூ வாங்கி வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே அதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு கொஞ்சம் ஜூஸ் இருந்தது, மிரண்டா இருந்துச்சு, அதை எடுத்து குடித்து உக்காந்துட்ருக்கோம். ரொம்ப டயர்டாக இருந்தது, அதனால் நீங்களும் வாங்க, நம்ம எல்லோரும் சேர்ந்து குடிப்போம். ஓகே, பாய்.